நான் கன்சீவா இருந்தப்ப ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்துச்சு. டாக்டர் சொன்ன விஷயம் நெறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் எடுத்துக்கோங்க. அது கூட வாரத்துல 2 டேஸ் வந்து சுண்டைக்காய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. கன்சீவா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, சுகர் பேஷண்ட்ஸ் மத்த எல்லாருமே வந்து வாரத்துல 2 டேஸ் வந்து இந்த சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, இதுல வந்து அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சுண்டைக்காயில புளிக்குழம்பு ஒரு டைம் இந்த மாரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வாரத்துல 1 நாள் செய்வீங்க. ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு செடியிலேருந்து நம்ம சுண்டைக்காய் பறிச்சிருக்கிறோம். அத வந்து நல்லா கழுவிட்டு உரல்ல போட்டு ஓரளவு தட்டி, அத எடுத்து மோருக்குள்ள போட்டுறோம். ஏன் மோருக்குள்ள போடுறோம் அப்டின்னா, அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கறக்காக தான் மோருக்குள்ள போடுறோம். மோருக்குள்ள போட்டு வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில வந்து 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதெல்லாம் ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பில இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, சீரகம் வந்து 2 ஸ்பூனு, கொத்தமல்லி வந்து 4 ஸ்பூனு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 2யும் சேர்த்து நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டு, நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கிறோம். இதில வந்து 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு வந்து கெட்டியாகறக்காக. ஒரு எலுமிச்சை அளவு புளிய வந்து ஊற வச்சுக்கிறோம். இந்த மிக்ஸ் வந்து ஆறிடுச்சு. இத வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டப் போறோம். ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்சா வந்து குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஆட்டுனதுக்கப்புறம் வந்து கடைசியில ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டு அதையும் ஆட்டிக்கோங்க. இத வந்து நம்ம தோண்டிட்டு கல்ல கழுவி அந்த தண்ணியும் எடுத்துக்க போறோம் நம்ம. குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில, மோருக்குள்ள போட்டிருக்கிற சுண்டைக்காய் இதையும் போட்டு நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கிறோம். 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த சுண்டைக்காவ வேக வச்சுக்கிறோம். நம்ம அரைச்சிட்டு வந்த மிக்ஸு, புளி தண்ணி எல்லாத்தையும் கரைச்சு ஊத்திட்டு, தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா குழம்பு வந்து கொதிச்சிரும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.